ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிமெயில் அப்படிங்கிறது நம்மள எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். மொபைல் ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ஜிமெயிலை பற்றிய ஒரு அப்டேட், இந்த செட்டிங்ஸ், அதாவது ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் உங்களோட டேட்டா வந்து சேஃபாக இருக்கும், ஜிமெயிலில் இருக்கிற டேட்டா. ஓகே, இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளோட முக்கியமான ஃபைல்ஸை வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும்போது அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக்கிக்கலாம். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் எங்கே போனாலும் நம்மளோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து அதை வந்து எடுக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணணும். ஓகேவா, அவங்க வந்து லாக் அவுட் பண்ணாமல் போயிடுறாங்க. ஓகேவா, லாக் அவுட் பண்ணாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு யாராவது ஒரு அன்னோன் பர்சன் வந்து உங்களோட டேட்டா வந்து திருடுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும், ஐஓஎஸ் ஆப்பிள் யூஸராக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் ஜிமெயில் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டோட லோகோ இருக்கும். லோகோ வச்சுருந்தீங்கன்னா லோகோ வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமேவும் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட், அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எங்கெங்கே லாகின் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் டிவைசஸ்ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் டிவைசஸ் அப்படின்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எந்தெந்த இடத்துல, அதாவது எந்தெந்த மொபைல் ஃபோனில் எங்கெங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டும். இப்போ நான் வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை கேலக்ஸி A21s என்னோட மொபைலோட மாடல் வந்து சாம்சங் கேலக்ஸி A21s அதில் வந்து கனெக்ட் ஆகுது. கர்நாடகா இந்தியான்னு வந்து கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வச்சிருக்கிறது. இதே இது உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னொரு லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த இது வந்து அதில் ஷோ ஆகும். அது ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட், சைன் அவுட் அப்படின்னு கேட்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டா போதும். உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியாமல் அது வந்து சைன் அவுட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சைன் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அடுத்த தடவை அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு பாஸ்வேர்டு அதாவது ஒரு மெசேஜ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களால வந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வந்து போகவே முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து போக முடியும். ஒரு கோடு மாதிரி வரும், பாஸ்கோட், அதை வந்து கொடுத்தா மட்டுமே அவங்களால போக முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து யாருமே வந்து மறக்காதீங்க. நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், அதாவது யாராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டியோ வியூஸ்காண்டியோ நான் வந்து என்றைக்குமே வந்து போடுறதில்ல. ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் வேணும், மக்கள் எல்லார்ட்டையும் வேணும். அதாவது திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி தான் நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். விழிப்புணர்வோடு இருந்தோம்னாலே வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு தொடர்ந்து வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.